Okay, I will take 11th sum. So 11th sum I will take. Okay, from the following details, find out the total sales. Find out the total sales. So total sales ன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? Total sales என்னப்பா? Cash sales plus credit sales. So ரெண்டே ஆட் பண்ணாதான் you get total sales. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேஷ் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அது கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கண்டுபிடிச்சா போதும்? கிரெடிட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஷ் சேல்ஸ் தான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ ப்ரிப்பேர் த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். யூ ப்ரிப்பேர் த டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் சேல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் debtors account. Total debtors account. ஓகேவா? ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? So this is the total debtors account. Particulars amount, credit side. So credit side என்ன இருக்கு? Cash received, sales return, bad debts, bills receivable, இதெல்லாமே credit side. Opening balance மட்டும் தான் debit side. ஓகேவா? இப்போ சம்ம பாருங்க. இருக்கா? என்னென்ன இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணலாமா? எதாவது எந்த சைடு வரும் பார்க்கலாமாப்பா? ஸோ இங்கே என்ன இருக்குது? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ். ஸோ இது என்ன கேஷ் ரிசீவ்டுன்னு பார்த்தோமா? எந்த சைடு பார்த்தோம்? கிரெடிட் சைடு. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் கிரெடிட் சைடு. பேட் டெப்ஸ் கிரெடிட் சைடு. இது திஸ் இஸ் ஒன் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ். This also credit side. This also credit side. First you mark it. What are the items on credit side? What are the items debit side? Only this item only debit side. Other items are credit side. Other items are credit side. Are you clear, ma? Yeah. Shall we move that answer sheet? Yeah. Now started the solution. Total debtors account. Total debtors account. First நம்ம எழுதிக்கிட்டோமா? Total debtors account debit particulars amount. அடுத்து this side particulars credit. ஓகேவா? ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ரைட் பண்ணதை. ஓகே, பேலன்ஸ் பிடி. ஓப்பனிங் பேலன்ஸ் how to write it? ஓப்பனிங் பேலன்ஸ் how to write it? பேலன்ஸ் பிடி. பேலன்ஸ் பிடி. ஸோ நான் பேலன்ஸ் பிடி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் அப்படின்றத கேஷ். கேஷ், சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் டெப்ஸ், பேலன்ஸ் ஷீட். திட் இஸ் க்ளோசிங் பேலன்ஸ். பேலன்ஸ் சீடின்றது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ எப்பயுமே கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ கிரெடிட் சைடு ஆட் பண்ணிக்க போகிறோம். 1,20,000, 4,20,000, 3,40,000, 2 lakh. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 6,70,000. 6,70,000. ஸோ 70,000 கிடச்சிச்சு. இந்த சைடு 1,30,000 தான் இருக்குது. ஸோ 1,30,000 எழுதிக்கிறோம். எழுதுனா சப் பண்ண போகிறோம். ஸோ 0, 0, 0, 0. 7ல் 3 போச்சுன்னா 4, 6ல் 1 போச்சுன்னா 5. ஸோ 5,40,000 தான் கிரெடிட் சேல்ஸ். 5,40,000 தான் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? கிரெடிட் சேல்ஸ். ஸோ பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் பேலன்சிங் ஃபிகர் 5,40,000. 5,40,000. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே பாக்ஸ் போடணும். ஆன்சருக்கு என்னப்பா பண்ணணும்? இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் கேஷ் சேல்ஸ் நம்ம சம்ஸில் கொடுத்துருந்தாங்க. கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ 4,60,000 + 5,40,000 யூ கெட் 10 lakhs. திஸ் இஸ் டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க நோட்டில். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஃபார்மட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் account. So this is only bills receivable account. Same way particulars amount, debit, credit. So balance they same the opening balance இந்த சைடு போகிறோம். cash, sundry debtors, balance CD. So இது வந்து closing. So this one இந்த சைடு வந்து sundry debtors, bills receivable. bills receivable மூலமாக sundry debtors கிட்ட இருந்து வாங்கின பணம். ஸோ இதெல்லாமே இந்த சைடு எழுதணும். இந்த சைடு எழுதினா யூ கால்குலேட் தி டோட்டல் சன்ட்ரி டெப்டார்ஸ்க்கு எவ்வளோ பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக வாங்கி சம்ஸ் பார்த்தா யூ கெட் ஐடியா. ஓகே, 12th sum. From the following particulars, prepare the bills receivable amount and compute the bills receivable from debtors. So bills receivable at the beginning of the year கொடுத்துருவாங்களா? ஓப்பனிங் பேலன்ஸ். bills receivable at the end அப்படின்னா closing. So cash received for bills receivable, cash received dishonored. ஸோ இது வந்து
credit side அடுத்து credit side, this one is credit side, this one is debit side. Okay, sums பார்க்கலாமா இப்போ ஆன்சரை? ஸோ பார்த்தீங்களா கேஷ் 3,90,000 கொடுத்துருந்தாங்க சம்பளம் நம்மளுக்கு 3,90,000 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அந்த 3,90,000 அடுத்து டெப்டாஸ் பை டெப்டாஸ் 30,000 பில்ஸ் டிஸானர் பில்ஸ் டிஸானர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். கேஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் 1,40,000 உனக்கு போட்டுப்பாங்களா சம்ஸில் அட் த பிகினிங்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் யூ டோட்டல் த கிரெடிட் சைட் 3 lakh + 2 5 6,20,000 கிடச்சிச்சு. 6,20,000. இந்த சைடு எவ்வளோ இருக்குது? 1,40,000. இப்போ கால்குலேட் பண்ணிடலாமா? $6,20,000 இந்த 1,40,000 போடுங்க. 1,40,000 சப் பண்ணுங்க. 0 0 0 0 2ல் 4 போகாது. ஸோ 12 இங்கே இருந்தா 5 12ல் 4 போச்சுன்னா 8 5ல் 1 போச்சுன்னா 4 4,80,000 4,80,000. ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்துருச்சா? 4,80,000 பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ இதுதான் பில்ஸ் ரிசீவபிள். சன்ட்ரி டெப்டாஸ் மூலமாக பில்ஸ் ரிசீவபிள் மூலமாக நம்மளுக்கு கிடைச்ச பணம். சரியா? ஓகேவா? இப்போ நான் மிஸ் வந்து 11th சம்மும் 12th சம்மும் செஞ்சுட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? 10th சம்மும் 13th சம்மும் செஞ்சு அனுப்பணும் மிஸ்ஸுக்கு. ஓகே, தேங்க்யூ.